இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன். திராவிட மாடல்னு சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது. அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க. திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை, சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம், ரத்த பேதம் இல்ல, பால் பேதம் இல்ல, விளிம்பு நிலை மக்கள் நலன், தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு, மதச்சார்பின்மை, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரம் கொண்ட மாநிலங்கள், தமிழுக்கு உரிய இடம், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை, சமூக குறியீடுகளும் அனைத்திலும் முன்முதன்மை, இவைதான் திராவிட மாடல் அரசுடைய உள்ளடக்கம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மக்கள் வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்றோம். இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாரும் சொல்றோம். திராவிட கருத்தியல் கொள்கையால தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்கு. தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5.4 விழுக்காடா இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த 4 ஆண்டுகளில் 9.21 விழுக்காடா உயர்ந்திருக்கு. பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு வளர்ச்சியை எட்டியிருக்கு. வறுமை குறியீடுகளில் இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது 14.96 இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி 2.2 விழுக்காடாக இருக்கு. பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெருகினதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு.